தமிழ் சினிமாவுல 80, 90 காலகட்டங்கள்ல காமெடிகளுக்கு பேர் போனவர்கள் தான் கவுண்டமணி செந்தில். கவுண்டமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, பல வருட இடைவெளிக்கு பின்பு தற்போது ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இவருடைய நடிப்புல அண்மையில வெளியான "ஒத்த ஓட்டு முத்தையா" அப்படின்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவிற்கு வெற்றி பெறல அப்படின்னு தான் சொல்லணும். படம் பார்த்தீங்கன்னா, ஒரு சுமாரான வெற்றியை தான் கொடுத்தது. இந்த நிலையில நடிகர் கவுண்டமணி அவர்கள் இனி தொடர்ந்து பல படங்கள்ல நடிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காராம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தற்போது சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்க ஜெயிலர் 2 படத்துல இவர் இருக்கார் அப்படின்ற ஒரு டாக் கொஞ்ச நாட்களாகவே சோசியல் மீடியாக்கள்ல போய் கொண்டிருந்தது. அண்மையில கூட ஜெயிலர் 2 படத்துல தெலுங்கு பிரபலமான பாலையா அவர்கள் இணைந்துள்ளதாக சொல்லப்பட்டது. இதனால தற்போது கவுண்டமணி அவர்கள் இந்த படத்துல இருப்பது கிட்டத்தட்ட உறுதிதான் அப்படின்னு ஜெயிலர் 2ல இருந்து ஒரு சில பிரபலங்களுமே சொல்றாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா, பல வருடம் கழித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துல நம்ம கவுண்டமணி அவர்கள் இணைந்துள்ளார் அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியையும் சந்தோஷத்தையுமே கொடுத்திருக்கு. அப்படி கவுண்டமணி அவர்கள் ஜெயிலர் 2 படத்துல இணைந்ததால கண்டிப்பாக அந்த படத்துல காமெடிக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னுமே சொல்லப்படுது. இதனால தற்போது ஜெயிலர் 2 படத்துல கவுண்டமணி அவர்களை நடிக்க வைக்க ஐடியா கொடுத்ததே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் அப்படின்ற தகவலுமே கூடுதலாக வெளியாகி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.